அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். இதில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி செல்போன்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்து பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இந்நிலையில் செல்போன்களுக்கான உறுதி பாகங்களுக்கான இறக்குமதி வரியை 15% மத்திய அரசு குறைப்பதாக அறிவித்துள்ளது. முத்ரா திட்டத்தில் கடன் பெற்று அதனை திரும்ப செலுத்தியுள்ள தொழில் முனைவோருக்கு இந்த நிதியாண்டு முதல் ரூபாய் 20 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும். சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக்க தொழில்நுட்பம் விரிவுபடுத்தப்படும். நாடு முழுவதும் கிராமம் நகரங்களில் உள்ள ஏழைகளுக்கு 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 25 கனிமங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. லத்தியம், காப்பர், கோபால்ட் ஆகியவற்றுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கான சுங்கவரி 6% குறைக்கப்படும். தனிநபர் வருமான வரி விதிப்பில் மாற்றம் இல்லை. வருமான வரி நிலையான கழிவு ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 75,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏஞ்சல் வரி விதிப்பு முறை முற்றிலும் அகற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களுக்கான வருவாயில் ரூபாய் 3 லட்சம் வரை வரி விதிப்பு இல்லை. ரூபாய் 7 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு 5% வரி விதிக்கப்படும். ரூபாய் 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு 20% வரி விதிக்கப்படும். ரூபாய் 15 லட்சத்துக்கு மேல் வருவாய் ஈட்டுவோருக்கு 30% வரி விதிக்கப்படும். பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனங்கள் முதலீட்டாளர்களிடம் இருந்து நிதி கோரினால் ஏஞ்சல் வரி விதிப்பு நடைமுறையில் இருந்து ரத்து செய்யப்படுகிறது. அனைத்து வகை முதலீடுக்கான ஏஞ்சல் டாக்ஸ் முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரை கட்டளைக்கு ஒரே வரிமுறை அறிமுகப்படுத்தப்படும். வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இதுவரை 40% இருந்த வரி இனி 34% குறைக்கப்படுகிறது. ஆன்லைன் வர்த்தகத்துக்கான வரி குறைக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிடிஎஸ் தாக்கல் தாமதம் இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படாது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டப்படும். மாநில அரசுகள் பத்திரப்பதிவு கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு மத்திய அரசு தரப்பில் 1 மாத சம்பளம் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 5,000 உதவித்தொகை தரப்படும். 12 தொழில் பூங்காக்களுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்கப்படும். இந்தியாவின் 500 பெரிய நிறுவனங்களில் தொழில் பயிற்சிக்கான வாய்ப்பு அளிக்கப்படும். ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொழில்துறையினருடன் இணைந்து பெண்கள் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். உற்பத்தி துறையில் உள்ள சிறு குறு நிறுவனங்களுக்கு ரூபாய் 100 கோடி கடன் உத்தரவாதம் வழங்கப்படும். சிறு குறு நிறுவனங்களுக்கு இயந்திரங்கள் வாங்க உத்தரவாதம் இல்லாமல் கடன் வழங்கப்படும். முத்ரா கடன் வரம்பு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதிகள் அரசு மற்றும் தனியார் கூட்டமைப்பில் உருவாக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 11.1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து சிறு அணுமின் நிலையங்கள் உருவாக்கப்படும். காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டமிடப்படும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிக்கப்படும். ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கான சுங்கவரி 15% இருந்து 6% குறையும். பிளாட்டினத்துக்கான இறக்குமதி வரி 6.4% குறைக்கப்படும். புற்றுநோய் சிகிச்சைக்கு அளிக்கப்படும் மேலும் 3 மருந்துகளின் சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சில மருந்துகளுக்கு சுங்கவரி குறைக்கப்படும். 2024 பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு நடுத்தர மக்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. திவால் நடைமுறைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கூடுதல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும். வராக்கடனை வசூலிப்பதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும்.